கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே. அவர் வைத்த பெயர் வள்ளுவன். வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார், கொலை பண்றது நியாயம்னு. ஆனா அதே வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தாரை, உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு. இயேசுபிரான் ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுனாரு. நம்ம தமிழ்ல அடிய வாங்கிதான் அமைதியா சரின்னா. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகார படம் எடுத்திருக்காரு. அந்த வள்ளுவன் கொலை பண்றான். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவன். ஆனா தம்பி என்ன பாராட்டணும்னா, இன்னைக்கு போற இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா படமும் 75% இங்கிலீஷ் டைட்டில், எல்லாம் இங்கிலீஷ். தமிழை காணாம போயிடுச்சு. இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு, இங்கிலீஷ். ஆனா அதுல புனிதமான உலகமே போற்றுகிற தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை, இந்த பெயரை வச்சிய சங்கர் பாராட்டுகிறேன். ஏன்னா அவன் எங்க தண்டையார்பேட்டைக்காரன். இதுல உறவு என்னன்னா, நான் வண்ணாரப்பேட்டை, அவன் தண்டையார்பேட்டை, 2 பேட்டையும் ஒன்னாயிடுச்சு. அதனால்தான் நான் வந்தேன். இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனா டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், எடிட்டிங், மியூசிக் நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல். 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக அடுத்த படம் வந்தா கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துங்க. ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்கிறார், அதான் ஹீரோ. அப்படி ஆக்குன அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டா 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன். மகிழ்ச்சியா இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாலி வச்ச ஆளி, முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம், நல்லா பண்ணிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்ல, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தா நீதியே விலைக்கு வாங்கிடலாம், வாங்குறாங்க. இப்ப நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில பாதி ஆயிட்டாங்க. பாதிதான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்க நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அது எதெல்லாம் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல. சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரியல. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவன் பெயரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன்யா, ஒரு கொலகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனா ஒண்ணு திருப்தி ஆயிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டுல காந்தி பேர் தான் இருக்கு. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம்.
பிராந்தி கடையிலன்னா கொடுத்து வாங்குறோம். பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம். இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆபீசர்ஸ், அரசியல்வாதி, நீதிபாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்குறது, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமா எங்க வடச்சென்னையில இருக்கவங்க முன்னுக்கு வரணும். பல பகுதியிலிருந்து வர்றாங்க. என் தம்பி செல்லுமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு, 3 டைரக்டருமே மிக அற்புதமா அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்கிற போது, ஒன்று சங்கருக்கு, இல்லை ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்க அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லல, அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது. தொழிலாளி நல்லா இருக்காங்கன்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ப்ரொடியூசர் நல்லா இருக்காங்கன்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை, மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும். இனி இப்படி தமிழ் டைட்டிலா வைங்க. நான் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அவருடைய தகப்பனார் முத்தமிழர் அறிஞர் கலைஞர், அவர் காலத்தில் இப்படிதான் இங்கிலீஷ்ல பேர் வச்சாங்க டைட்டில். நாங்கள்லாம் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியா இருந்தேன், தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க, இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்களே போது அவர் சரி போ அப்படின்னார். அருமையான ஒரு வேலை பண்ணார். எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம். டைரக்டர், ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, இதெல்லாம் டைரக்டர் சம்பந்தப்பட்டதுதான். தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணோன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார். சிறுமுதலீட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியம்னார். மானியம்னா ஒரு படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார். எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதுல விரசம் இருக்கக்கூடாது, கற்பழிப்பு ஓவரா இருக்கக்கூடாது, வெட்டு குத்து இருக்கக்கூடாது, அராஜகம் இருக்கக்கூடாது. அப்படி படம் எடுத்தினா 3 லட்சம் கொடுத்தாரு. எல்லாம் தமிழ்ல பேர் வைக்கணும், எல்லாருமே தமிழ்ல பேர் வைக்க ஆரம்பிச்சான். பெருமுதட்டு படக்காரன் கூட தமிழ்ல பேர் வச்சு நிதி வாங்கினான். அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை 5 லட்சம் ஆக்கினாங்க. பிறகு கலைஞர் கடைசியில் அதை 7 லட்சம் ஆக்கினார். பிறகு இன்ன வரைக்கும் ஒரு 7-8 வருஷமா அது கொடுக்காம இருக்காங்க. இடையில அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு 40 பேர் 50 பேர் கொடுத்தாரு. இப்போ பல வருடமா விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போறாங்க. சிறுமுதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், தமிழை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். இந்த படம் வள்ளுவன், இந்த உலகம் அறிந்த வள்ளுவன், தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த இந்த படம் வள்ளுவர் பெயர் போல ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும். தயாரிப்பாளர் வாழ வேண்டும், மீண்டும் படம் எடுக்க வேண்டும். இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பார்க்கட்டுமே என்ற மாதிரி இந்த திரையரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளுவன் வந்து படமாக தயாரிப்பு வந்து நான் உள்ளே வந்தேன். ஸோ டைரக்டர் சங்கர் சாரதி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து சேர்த்தாரு. சங்கர் சார், ஐ கெஸ் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக சொல்லணும். கேமராமேன் சுரேஷ் பாலு ரொம்ப அமைதியாக இருப்பார். மியூசிக் டைரக்டர் அஸ்வத் கூட நான் வரப்போ தான் பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ விஷயம் பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். பர்டிகுலராக இந்த லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது.
டெக்னீஷியன்ஸ் பை சொல்லணும். அப்புறம் மேனேஜிங் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் பாஸ்கரனால் அந்த மாரியப்பன் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சொல்லணும் சேடன் வாவ், எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தீங்க. சாங் லாஸ்ட் சாங் இன்னும் எனக்கு கண்ணிலே நிற்குது. யூடியூப் மேம், எங்களுடைய தமிழ்நாட்டோட ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவாங்கள, ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில், இன்னும் அழகா. இந்த படத்தில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லலாம்னா ப்ரேயர்ஸ், இன்னும் நீங்கள் நிறைய பெரிய இடத்துக்கு வரணும். அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, பாலா அண்ணா எல்லாமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க எல்லாமே பார்க்குறப்போ அப்படிதான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளா கலோக்கியலா இப்போ எப்படி பேசுனாரோ அது மாதிரி தான் இப்போ லைவாக இருப்பாங்க. பாலாவா இருக்கட்டும், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இப்போ பாலான வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு. அது உள்ள இருந்து வந்தது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன் அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்த அளவு இருந்தது. எல்லாரும் யார் வேணா வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் எல்லான்ற அதை தான் திருப்பி 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 சொல்லிட்டே இருப்பார். படம் நீங்கள் எப்படி எடுங்க சங்கர், பிரச்சனை இல்லை, வந்தவங்களாம் நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். மெயினாக வந்து சம்பளம் கரெக்டாக ஆன் டைமுக்கு போகணும். ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஷைலு அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சி மிஸ் ஆயிடுச்சுன்னு என்னன்னு தெரியல. எனிவே அடுத்தடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறேன். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த அரங்குக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்னும் தேட்டரும் இந்த மாதிரி ஃபுல்லாகி அவங்க கலெக்ஷன் நல்லாகி அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய படங்கள் எடுக்க அறுபடை வீடு முருகனே நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் சங்கர் வந்து என்கிட்ட கதை சொல்றதுக்கு முன்னாடி, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வள்ளுவன்னாரு. அப்போவே நான் ஒரு 80% ஓகே சொல்லிட்டேன் இந்த டைட்டிலுக்காகவே. அப்புறம் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. இந்த படம் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் அண்ட் அறுபடை ஃபிலிம்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆஹா, இதெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் பவர் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி தட்டி கேட்கறதுன்னு தெரியாமல் நம்மளாம் இருக்கும்போது அதை வந்து அதுக்கு ஒரு சால்வ் இருக்குது. இதில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம ஹீரோ தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கண்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவேற்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசப்படும்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் அண்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரன், டெஃபினட்டாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களாம் ஊடகங்கள் இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. ஒரு குரலை வச்சு அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும், அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இயக்குனர்கள், அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் வள்ளுவன் பட குரூவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்து டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது. இந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால் பண்ண முடியல அந்த படத்தை. பட் எனிவேஸ், விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அஸ்வத் மியூசிக் டைரக்டர், எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ சங்கர் சார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ், ஆஷ்னா, கோமல் அண்ட்
சேத்தன், ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு, தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.